அத்தார் மூத்தார் அத்தார் என்னப்பா என்ன வேற யோசனையா கிடக்கு என்ன பிரச்சனை இந்த பில்லுகள் எல்லாம் வந்து குமிஞ்சு கிடாக்குது நம்ம இப்போ புது பில் எல்லாம் வந்துருக்குது புதுவிதமான பில் எல்லாம் அந்த ரேடியோ பில் அந்த டிவி பில் உண்டு அது நீங்க பாவிச்சியோ பாவிக்கலையோ அது கொண்டு வந்திருக்குது இப்ப அதுதான் கூடத்தான் வந்திருக்குது மாத முடியெல்லாம் கட்டி முடியதானே நான் வீட்டுல என்ன செய்யிருக்கேன் ரிப்போர்ட் இருக்கு ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் இல்ல ரிப்பு புழுகுற இந்த மெயின் சூச்சு ரிப்பு அதுக்கு ஒரு பொட்டி கிடாக்கு வேற அந்த போட்டுலயே எல்லாத்தையும் ஒட்டி விடுறாரு ஏன்டா மனசுக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு தெரியும் ஆக்சுவலா வீட்டுக்கு 6வது வந்தாலும் அவைக்கும் தெரியும் பில்லு இருக்கு என்றதை அதையும் பார்க்கணும் ஒட்டி விடுறது அந்த ஊர்ல சில பேர் எங்களுக்கு ஊர்ல ஒரு ஆள் இருந்தவர் தாங்கள் மாதத்துல அரைவாசினால் பணக்காரர் அரைவாசினால் கஷ்டம் ஏழை அந்த சொல்றது நியாயமான பதில் இங்க நாங்கள் உழைச்சிட்டு மாத துவக்கத்துல அரைவாசி அப்படி ஒன்று பில்லோட அப்படி ஒன்று கொடுத்துட்டு நீங்க வெளிநாட்டுல வாழ்றதுக்கும் இந்த பறக்கிறதுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அது பில்லுல கட்டாயம் 3 மாதத்துல ஒரு வெறும் அந்த கரண்ட் பில் அதை நான் இப்ப 2ஆ பிரிச்சு தான் கட்டுறது இல்ல அது ஒரு தொகை வேணும் அப்ப அதையும் கட்டுறது அப்ப கட்டி போட்டு அடிக்கட்டையும் மேல குத்தி விடுறது யாரும் வந்து கேட்டாலும் அப்ப ஏன்டா அது கன விஷயம் அதுல இருக்கு அது இங்க உள்ளாக்களுக்கு அது ஒரு டெக்னிக் இப்ப இங்க இருக்கிறாங்களுக்கு ஓரளவு தெரியும் இப்ப ஊர்ல இருக்கிறாங்களுக்கு தெரியும் அது ஊர்ல இருக்காங்க என்ன நினைக்கிறது வெளிநாட்டுல இருக்கிற ஏதோ அந்த 3500 4000 சம்பளம் கிடைச்சாலும் அது அப்படியே கையே கிடைக்கிற மாதிரி நினைக்கிறதா அது தவறு இங்க எங்களுக்கு போன் எடுக்கிறவ எடுத்த உடனே எப்படி இருக்கீங்கன்னு நான் சொல்றது வெளிநாட்டுல ஆணை இருக்கிறேன் நாங்க சுகமா இருக்கிறோம் நான் இப்படியே சொல்றேன் வெளிநாட்டுல ஆணை இருக்கிறேன் சுகமா இருக்கு அப்படித்தான் சொல்றேன் என்னென்ன இப்படி என்ன அப்படித்தானே வரீங்களா அங்க கலைப்பீங்க அவனுக்கு என்ன வெளிநாட்டுல இருக்கிறவனுக்கு நான் சொல்றது உங்கள ஒரு புள்ளைய நீங்க வெளிநாட்டுக்கு அனுப்புங்க அப்பதான் உங்களுக்கும் சரிவுல தெரியும் இங்க என்ன நடக்கிறதுன்னு தெரியும் படியெல்லாம் பிடிச்சு அனுப்புறாங்களா ஆமாப்பா அதுக்கும் ஒரு பிரச்சனை 3 நாள்ல ஒரு படிக்கன்னா 5 போலீஸ்காரர் அவங்களும் கூட போய் ஸ்ரீலங்கால இறக்கிட்டு வந்துருக்கு உண்மை சம்பவம் 9 லட்சம் ரூபா 1 கோடி ரூபா கட்டி வர்றது பெரிய சிக்கல் ஆனா அவங்களுக்கு வந்து இப்ப நாங்களாம் கவர்மெண்ட்லயும் போல சொல்லல அவங்களுக்கு 3 நாள் முந்தினாவது ஒரு படியை நான் கண்டேன் நான் சூரிச்சு வானப்பில்ல ஏதோ ரெட் நோட்டீஸ் கொடுத்தவங்களாம் 6 மாதம் கேம்ப்ல வச்சிருந்ததாம் அவன் தன்னை உடனே 2 நாள் கிடக்காம் பரிசுக்கு ஓடணும்னு சொல்லி வந்து அதுல அண்ணன் டிக்கெட் எடுத்து தாங்கன்னு சொல்லி ரைடுக்கு கேட்டுக்கொண்டுட்டான் அது என்ன புது விதமா ஏதோ இருக்கலாம் 6 மாதம் தன்னை அவன் அப்படியே உடுப்பு வேகளோட எல்லாம் அள்ளி கொண்டு அப்படியே வந்துட்டானு நாங்கள் அந்த முந்தி இடம் பெயர்ந்து போனோம் புது சிஸ்டம் என்ன தெரியல இங்க சொல்லுவாங்க இங்க சொல்லுவாங்க கட்டிட்டு வந்து தான் 80 கட்டிட்டு வந்து 6 மாதத்துல சரி இப்ப 6 மாதம் அங்க இருக்கிறாங்க 2 பிள்ளைலாம் பிரான்ஸுக்கு பிரான்ஸ்ல வந்து விசா இல்லாட்டியும் வேலைக்கு போகலாம் கடன் முடிக்கலாம் குறைஞ்ச சம்பளமோ இன்னோ வேலை செய்தாலும் கடனை முடிச்சு போட்டாலும் நிம்மதியா போகலாம் அது உண்டு ஆனா இங்க அவங்க மண்டைய கழுவி இங்க பொடியில டென்ஷன் ஆகி போடுவாங்க வருஷ கணக்கு அழுகலான்னு இழுத்து அங்க படிகள் செட்டிகளும் கொஞ்சம் கூட தானே ஃபேமிலி அடிச்சு கிடைச்சு அவங்கள ஓட்டுவாங்க ஒரே நேரம் தொஞ்சு போக விட மாட்டாங்க இப்ப ஐரோப்பா நிலவரம் அப்படி கிடாக்குது மற்ற லண்டன்லயும் கொஞ்சம் பிரச்சனை தெரியும் தானே லண்டன்ல அந்த என்ன ருஹாண்டாவோ உகாண்டா 2 இடத்துக்கு அனுப்புறாங்க அங்க இனிமே இல்ல அகதி அந்தஸ்து அங்க கொண்டு போய் அவையில வச்சு அங்க வச்சு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி விசாரணை எல்லாம் முடிஞ்சு இங்க நடத்துற மாதிரி சேர்ந்துதான் லண்டனுக்கு திருப்பி எடுக்கிறதா முடிச்சு போடும் ஆப்பிரிக்கா நாடு அந்த மீன் இடம் என்னப்பா லண்டன்காரே நாங்க லிங்க் வச்சிருக்கிறாங்க அதான் கொலனியா முந்தி அப்ப இனிமே அங்க அனுப்பித்தான் விசாரணை முடியத்தானே திருப்பி உள்ள கிடக்கிறதா இதெல்லாம் புது அங்க இன்னொன்று என்னென்றால் அங்க இத்தனை வருஷம் வச்சிருந்தாலும் அவனுக்கு நட்டம் கொஞ்சம் காசன் எல்லாம் மலிவு நான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட 3 வருஷம் இருந்தேன் இந்த இடமெல்லாம் சுத்தி அடிச்சு நாங்களும் இஞ்சியெல்லாம் கரைச்சி ஏதோ ஆண்டவன் முன்னியத்துல வந்த இதுல எல்லாம் கிடைச்சனாரி ஓகே இல்லையாண்டா எங்களுக்கு மேல கொஞ்சம் பிஞ்சு இருக்கும் இல்ல எல்லாம் பிஞ்சு தொங்கி இருக்கு அதான் இனிமே இந்த வெளிநாட்டு
80 லட்சம் ஒரு கோடி கொடுத்து வாரது கொஞ்சம் கடினம் தான். ஆனா இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா பிரான்ஸ்ல யாராவது ஒரு சொந்தக்காரர் அதாவது ரத்த உறவோட யாராவது இருந்தால் அதுவும் அவை ஒரு குற்றம் இல்லாமல் நேர்மை அங்கே இருந்தால். ஆனா என்ன பொறுத்த வரையில எங்களோட பொருளாதாரம் நாட்டின் பொருளாதாரத்தை யோசிச்சு பார்த்தால் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் நிற்கும். கட்ட அதான் என்ன சொல்ல வரேன். பிரான்ஸ்ல எப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்கன்னா இப்ப நீங்கள் நின்றால் உங்களோட அக்காண்ட பிள்ளையோ இல்ல தங்கச்சி அண்ணன் பிள்ளையோ வந்தால் நீங்கள் அங்கே ஒரு நல்ல ஒரு தலைமையில இருந்தா அந்த படிகளுக்கு விசா கொடுக்கலாம். அது ஒரு சிஸ்டம் இருக்கு. நீங்க ஒரு நல்ல ஆளா நல்ல இதோட இருந்தா கொடுக்குறாங்க. என்னன்னா உங்களோட நேர்மை அவருக்கு இருக்குமான் அப்படி எவ்வளவு சிரமம் என்ன கஷ்டப்பட்ட அப்படி அது கொடுக்குறான். ஆனா இங்க கல்ல கூட அவன் உடிச்சு பாப்பான். இது கிடக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சா வரலாம். வந்து என்ன கொஞ்சம் விசா கிடைக்க கொஞ்சம் லேட் ஆகும். கிடைச்சா ஓகே உங்களுக்கு. இந்தியா அவன் ஜெர்மனியில இப்படித்தானே அவன் அது எங்க ஆக்கல அந்த போன முறை நாங்களும் பழசுலயும் ஒன்று சொன்னாங்க. என்னன்னா இங்க நாட்டுல பிரச்சனை வாரது இங்க வந்து இருந்துட்டு புத்தகத்தை மாத்தி கொண்டு ஊருக்கு போறது. அது கொஞ்சம் கவனமா இருக்கும். புத்தகத்தை மாத்தி போட்டு வந்தால் அப்ப எங்கட தமிழ் அரசியல்வாதி அடுத்த பக்கம் இருக்கிறாங்க. அவங்க என்னன்னா இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்களும் எங்கட மக்கள் அங்க பொருளாதாரம் இன்னும் நிமிரே இல்ல, ஜனம் அங்க போறோம். இன்றைக்கு ஒரு வீட்டை பொண்ணானப்ப என்ன மாதிரி நாட்டுக்கு போய் வந்தவ என்ன மாதிரி விலைவாசிகள் என்னன்னா விழா மீன் துள்ளு மண்டி எல்லாம் 1500 ரூபா போகுதான். ஆனா சனம் சொல்லிதான் இது இப்ப மெலிஞ்சிட்டு தான். என்ன 1500 கிலோ முதல் நல்ல விலையா? 2000 அப்ப மீன் தட்டுப்பாடு உண்டு. நான் கேட்க மீன் அங்க கிடக்க போது சிங்களா கடை பெரிய ரோலர் எல்லாம் வந்து அந்த பெரிய சுருக்க இந்த மற்ற வேலை தங்குகள் வழிச்சல்கள் போட்டு அதுல பிடிக்கிறாங்களா. கூடுதலா நீர்வளம் அந்த பக்கத்து வள்ளங்கள்லாம் வந்து நிக்கிறோம். எல்லா இடமும் சிக்கன். ஆனா சிக்கனம் பிடிச்சு இனிமேல் நாட்டை எழுப்புறது மற்றது பொருளாதாரம் வீட்டுக்குள்ள சீதனம் கொடுத்து கட்டுறன்றது எல்லாமே நீங்க சொல்றது சரி. யாராவது ஒரு ஆள் குடும்பத்துல ஒரு ஆள் இருக்கணும், இல்லாட்டி அந்த குடும்பம் படுத்து. ஏனென்றால் ஒரு நாளை கூலி வேலை செய்தால் அங்க வந்து அதுக்கான அந்த குடும்பம் இறைச்சி சாப்பிட்றதுக்கே எத்தனை நாள் செல்லுதான் பாவம். அப்ப அந்த ஒரு ஆசைப்பட்டதை சாப்பிட்றதுக்கு அப்ப 2000 ரூபாய் வருமானத்துல என்னத்தை செய்யறது. மற்றதன்னா இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் நிக்கிறது என்றால் அந்த பிள்ளை தனியே இருக்கும். இப்ப அது குடும்பத்தோட இருக்கு. பொம்பளை புள்ளிய ஆம்பளை புள்ளிய இருந்து அனுப்புறாங்க, புள்ள அனுப்புது. புள்ளை சும்மா இருக்க ஒரு ஆயிரத்துக்கோ பொம்பளை புள்ளி அனுப்ப வேண்டாம். அந்த பொம்பளை பிள்ளை என்ன பெரிய ஓமண்டாமல் பொம்பளை பிள்ளை அனுப்பு. அது சரி. குடும்பாரம் வர்றதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன இங்க வாரது குடும்பமா வாரது? குடும்பாரன் மனுஷி புள்ளிகளை விட்டுட்டு வாரது வெளிநாட்டு அங்க இங்க எங்கட ஜூஸுக்கும் ஐரோப்பா அது என்ன பொறுத்தவரையில அது கூட அது இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த குறுப்பேச்சு இப்ப இதை மாறினதாமല്ലോ. அப்படி யாருக்காவது கவுட்டு கொட்டுனா தான் சரி. அதுதான் அது என்ன பொறுத்தவரையில ஃபேமிலிக்காரர் உண்மையா வரக்கூடாது. ஏனென்றால் அது மனுஷி பிள்ளைகளை விட்டுட்டு தனிப்படியால் சமாளிக்கலாம், பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் 18 வயதுக்கு பிறகு இங்க எல்லாம் தனிதான். 18 வயதுக்கு பிறகு தனியே இருக்கிறபடியால் கஷ்டப்பட்டு அனுப்பினாலும் உழைப்பாங்க, பிரயோசனம் இருக்கும். ஓடி ஆடி உழைப்பாங்க, ஏதோ கடனை முடிப்பாங்க. தங்கட இதுக்கு ஏற்ற மாதிரி மற்றது அவங்க படிப்புகளும் கொஞ்சம் படிச்சிருந்தால் சந்தர்ப்பம் உள்ளாக அதை எல்லாம் அனுப்புவோம். ஒரு ஆள் வந்தா நல்ல குடும்பத்துல ஒரு ஆள் வந்தால் முன்னேற்றம் கொண்டு இருக்கு. அந்த குடும்பத்துல சீதன பிரச்சனைகள் கிடக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்குது, எத்தனை பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு. அப்ப ஒரு ஆள் வந்தால் தண்ணி வருத்தியா சரி. நாங்கள் இப்படியே காய்ச்சி கொண்டு இருக்க சரியா எல்லாம் முடிஞ்சிடும். அதான் எனக்கு நடக்கட்டும். சந்திப்போம். சந்திப்போம். ஓகே.